காலபுருஷனுக்கு லாபாதிபதி, காலபுருஷனுக்கு லாபத்தை கொடுப்பது சம்பாரிச்சாதான். 10ல சம்பாரிச்சாதான் 11ல லாபத்தை கொடுக்க முடியும். 11ல லாபத்தை கொடுத்தாதான் 11ல கோயில் குளத்துக்கு போக முடியும். அப்படி வச்சிருக்காங்க முன்னோர்கள். கோயில் குளத்துக்கு போனா புண்ணியத்தை சேர்க்க முடியும். அப்ப லாபாதிபதி சனீஸ்வரர் இவ்வளவு நாளா இருந்தாரு. 30 மூணுல இருந்து மீனத்துக்கு போயிட்டாரு. விரையச்சனி முடிஞ்சிருச்சு, பாதச்சனி ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, இப்ப பாதச்சனி. இன்னும் கொஞ்சம் பக்குவத்துக்குரியது, நன்மையை கொடுக்க வல்லது, வயதுக்கு ஏற்றார் போல, உங்க தசாபத்துக்கு ஏற்றார் போல. 12 பாவகத்துல சனீஸ்வரர் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு? கோச்சாரத்துல இருக்காரு. இப்ப கோச்சாரத்துல மீனத்துல இருக்காரு. உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? நீங்க 84ல பிறந்திருப்பீங்க, எங்க இருக்காரு? இப்ப 84ல பிறந்திருந்தா எங்க இருப்பாரு? 82ல பிறந்திருந்தா எங்க இருப்பாரு? அதை பாக்கணும். உங்க டேட்டா அப்படி பார்த்து கம்பேர் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த வக்கரங்கள் 18 வக்கரங்கள் வருது. கடகத்துக்கு குரு வக்கரம் வர்றாரு, அதிசார குரு வர்றாரு. 2-7 இருந்து கும்பத்துல சனி வக்கரம் ஆகுறாரு. சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாய் பார்வை ரொம்ப கடகத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடியா இருக்காரு கடகத்துல, ஆல்ரெடியா இருக்காரு. இனி வக்கரத்துக்கு வரும்போது எங்க வர்றாரு? கும்பத்துக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன வர்றாரு? 7-8. அப்ப செவ்வாய் சனி பார்வை ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கும். அப்படி எச்சரிக்கையோடு இருக்கும் பொழுது கும்பராசி ஏற்கனவே பாதச்சனி, எல்லாமே இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். நீ இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா? இப்படியே சொல்லி என்னதாயா பண்ண போறீங்க? நிறைய திட்டுறாங்க. எங்களை திட்டு என்ன செய்யும்? விதி மதி கதி. விதி உங்க லக்கணத்தை குறிப்பது, மதி உன் உடலை உன் சிந்தனையை தூண்டுவது. விதி மதி கதி இறுதியை காட்டும். கதி இறுதியை காட்டுவது. கதியே என்ன போவது. அதனாலதான் ஜோதிடத்துல விதி மதி கதி அந்த மூணையும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப கும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடிய நாகம் போல் இருந்திருக்கு. கொடிய நாகம், அவ்வளவு கஷ்டம். அந்த நச்சுக்கு தகுந்தார் போல் துன்பம் துயரம் எல்லாம். கல்யாணமே ஆகல, வேலையும் கிடைக்கல, வெளிநாடு போகல. பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். போறான் குடிக்கிறான் படுக்கிறான், போறான் குடிக்கிறான் படுக்கிறான். என்ன வாழ்க்கைன்னு தெரியல ஐயா அப்படின்னு கதற தாய்மார்கள் எத்தனை பேர், தந்தைமார்கள் எத்தனை பேர், பரிதவிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்க. பணம் பணம் எந்த வகையில பணம் சம்பாதிக்கணுங்கிற கணக்கற்ற கலியுகம் ஆயிப்போச்சு. அப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கணும்? கொஞ்சமாவது ஒரு 2% நல்ல வழியில போய் சேர்ந்தால் வரக்கூடிய சந்ததிக்கு அது ஒரு வழியை காட்டும், நல்வழியை காட்டும். அப்ப பாதச்சனி திருக்கொல்லிக்காடு, கண்டிப்பா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பாதச்சனிக்குரிய திருத்தலம் பிள்ளையார் வழிபாடு. ஒரு 9 சனிக்கிழமை கருங்குவளை மலர்களால், கருங்குவளை கிடைக்காது, இல்லைன்னா சங்குப்பூ, இல்லைன்னா செம்மலர் ரோஸ், அப்படி மலர்களால் ஒரு 9 வெள்ளிக்கிழமை அல்லது ஒரு 9 சனிக்கிழமை அல்லது ஒரு 8 சனிக்கிழமை 8 விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி 8 சுத்து பிரதர்சனம் சொல்லலாம். காலபுருஷன் கால பைரவர், அதான் பைரவ விளக்கு ஏத்துங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பைரவ விளக்கு எடுத்து வந்தா நிச்சயமாக எல்லாமே நடக்கும். என்னை காட்ட 8ங்கிறது 9 நவக்கிரகம் இருக்கிற 9 சுத்து. அது பிள்ளையாரா இருந்தாலும் சரி, சனீஸ்வரன் இருந்தாலும் சரி, ராகு கேதுவா இருந்தாலும் சரி, அப்பாலா இருந்தாலும் 9 சுத்து சுத்திட்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். அதே அடக்கம் 9க்குள்ள. ஏன்னா 9 நவக்கிரகம் தானே இருக்கு. அப்படி பண்ணிட்டு வாங்க. ஒரு வெற்றி, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய தடையை நீக்கி வெற்றிக்குரிய பாதையை கொடுக்கும், அவ்வளவுதான். சனீஸ்வர வழிபாடுதான்
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அஷ்டமி பைரவருக்கு வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு